வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். எப்போவுமே கோதுமை ரவையில் கிச்சடி உப்புமான்னு பண்ணி கொடுக்காம ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க, விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம நல்லா ஹெல்த்தியான கோதுமை ரவை கார கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் 2 வரமிளகா, அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இது கூட சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன். அந்த ஊற வச்சுருந்த பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்காமல். இதையுமே பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மைய வைக்கக்கூடாது, கரகரப்பாக மைய வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரகரப்பாக மைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு சம்பா ரவை கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சிடாமல் நல்லா வறுபட்டு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா நேரம் மாதிரி வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்க்கும்போது வாயில் கடிபடும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேண்டாம்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்காக, அது கூடவே 1 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சியுமே பொடியை கட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் நாம் ஏற்கனவே கரகரப்பாக படித்து வச்சுருந்தோம் அந்த பருப்பு மிளகாய் அதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. நம்ம வதக்கெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை, கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூடவே 1/4 கப் துருவின தேங்காய், இது தேங்காய் நீங்கள் பல்லாக பண்ணி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம். துருவும் போது நமக்கு எல்லாத்துலேயுமே ஒன்றா சேர்ந்து கிடச்சி வரும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருந்தோம், அதுக்கு 2.5 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த சம்பாராவே ஒரு கையால் போட்டுக்கிட்டே கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை ரவை வேகிறதுக்கு டைம் எடுக்கும், நல்லா வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடி வச்சுருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. உங்களுக்கு பார்க்கும்போது தண்ணி நல்லா வற்றிட்டு வந்திருக்கு பாருங்கள். ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ இதுக்கப்புறம் மூடாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு வந்துடும். இப்போ பார்த்தேன் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கினா மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு இருக்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் ஆறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆற வச்சுருந்து கொஞ்சம் சூடு இருக்குது. சூடு இருக்கும்போது இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கோங்க. நல்லா ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு கோதுமை ரவைன்றதுனால உதிர்ந்து வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது லைட்டாக பிடிச்சிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்த பிறகு ஒரு காட்டன் துணி போட்டு இட்லி தட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் தடவிட்டு வச்சு வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம். இப்போ அதில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுடுங்க. தண்ணி கொதி வந்திருக்கிறதால ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வெந்து வந்தால் போதும். நமக்கு ஏற்கனவே நம்ம அந்த கோதுமை ரவையை வேக வச்சு தான் வச்சுருக்கோம், மீதம் உள்ளது மட்டும்தான் வேகணும். இப்போ வச்சுட்டு நான் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுறேன். நல்லா இது வெந்து வந்துடட்டும், அப்போ நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் கிட்டவே ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உடனே எடுக்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நமக்கு நல்லா எடுக்கிறதுக்கு வரும். நமக்கு நல்லா அருமையான ஹெல்தியான
கோதுமை ரவை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம கிச்சடி உப்புமானு பண்ணி கொடுக்காம ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.